அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, வரக்கூடிய செப்டம்பர் மாதமானது மகரம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மகர ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை புதன், சுக்கிரன் மற்றும் சூரியனின் பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. இந்த கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தின் காரணமாக செப்டம்பர் 4ஆம் தேதி சிம்ம ராசியில் புதன் பெயர்ச்சியும், செப்டம்பர் 16ஆம் தேதி அதாவது புரட்டாசி மாத ஆரம்பத்தில் கன்னி ராசியில் சூரியனின் பெயர்ச்சியும், செப்டம்பர் 18ஆம் தேதி துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் சுக்கிரன், செப்டம்பர் 23ஆம் தேதி கன்னி ராசியில் ஆட்சி பெற்று அமரும் புதன் என்றும் இந்த கிரக பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையில் புத ஆதித்ய ராஜயோகம், சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் உருவாக இருக்கின்றது. இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன், சூரியன், சுக்கிரன் பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. இதில் புதன் பகவான் கடக ராசியிலும் சிம்ம ராசியிலும் நகரவிருக்கின்றார். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை சூரிய பகவானின் தாக்கத்தால் பல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உருவாகலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் ஒரு சில எதிர்மறையான நிகழ்வுகளும் ஏற்படலாம். உங்களின் வேலைகளை முடிப்பதில் கவனமும் திட்டமிடுதலும் அவசியம். பணியிடத்தில் எதிரிகளின் சதிக்கு ஆளாக நேரிடலாம். மேலும் இந்த மாதத்தில் மூதாதையர் சொத்து தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நிதானமாக செயலாற்ற வேண்டிய மாதமாக இருக்க போகிறது. பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படுவது சற்று சிரமமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சுயமாக யோசித்து எடுக்க வேண்டுமே தவிர்த்து பிறரின் பேச்சை கேட்டு எடுக்காமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் மூத்தோர்களின் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுப்பது நன்மையை கொடுக்கும். வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கலாம். பொறுமையாகவும் நிதானத்துடனும் அந்த வேலையை கவனமாக செய்து முடிப்பதன் மூலம் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டால் பிரச்சனைகள் உண்டாகும். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று நினைத்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டிய மாதமாகும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாகலாம். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மாத முற்பகுதியில் தாய் வழி உறவினர்களால் ஒரு சில சங்கடம் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள கோவில்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். ஒரு சிலர் கடன் வாங்கவும் நேரிடும். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களால் காரியங்களில் அனுகூலமும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சனையை பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம். சகோதரர்களுடன் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு நீங்கலாம். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்களும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு அதிகமாக கிடைக்கும். ஆனாலும் அரசாங்கம் வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்.
தொழில் வியாபாரம் லாபம் அடையும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் நீங்கும். வரவேண்டிய பணமும் வரும். உத்தியோகத்தில் இருப்போரின் கோரிக்கைகளும் நிறைவேறும். ராகுவும் கேதுவும் உங்கள் முயற்சிகளை வெற்றியடைய வைப்பார்கள். தடைப்பட்ட வேலை விறுவிறுவென்று நடைபெறும். வேலை, கல்வி, வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றியாகும். திருமண வயதினர்களுக்கும் வரன் வரும். பாக்கிய லாபஸ்தானங்களுக்கும் ஜென்ம ராசிக்கும் குருவின் பார்வை உண்டாவதால் தெய்வ வேண்டுதலை நிறைவேற்றுவீர்கள். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு பதவி, பொறுப்பு என்ற நிலையும் மாறும். புதிய நட்பால் உங்கள் மனம் மகிழும். மாதம் முழுவதும் சுக்கிரனின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதமாகும். ராகு பகவானால் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். தைரியமாக செயல்பட வைத்து மற்றவரால் முடிக்க முடியாத வேலைகளையும் முடித்து காட்டுவீர்கள். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத இடத்திற்கு உங்கள் நிலையும் உயரும். வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும். ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணமும் உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய நீண்ட நாள் கனவையும் நனவாக்குவார். பட்டம், பதவி, புகழ் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். பணம் பல வழிகளிலுமே வரும். கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரம் விருத்தியாகும். பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். செவ்வாய் பகவானால் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளும் விலகும். எதிர்ப்புகளும் போட்டிகளும் நீங்கும். இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும். உங்களுக்கு புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனைகளையும் ஏற்பீர்கள். அடுத்ததாக பாதம் 1, 2 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றமான மாதமாக இருக்க போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் குருவுடன் இணைந்து செயல்களில் லாபத்தை உண்டாக்குவார். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் குறுக்கிட்ட போட்டியாளர்களும் பலமிழந்து போவார்கள். உங்கள் முயற்சிகளில் வெற்றியும் செயல்களில் லாபமும் உண்டாகும். அசாத்தியமான துணிச்சலுடன் செயல்பட்டு நினைப்பதை நடத்தி முடிப்பீர்கள். குரு பகவானின் சஞ்சார நிலைகளும் பார்வைகளும் உங்கள் நிலையை மேலும் உயர்த்தும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தடைகளை எல்லாம் தாண்டி தொழில் முன்னேற்றம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு கனவு நனவாகும். திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரனும் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகும். ராகுவின் அருளால் நினைப்பதையெல்லாம் செய்து முடிப்பீர்கள். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய மாதமாகும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாகலாம். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மாத முற்பகுதியில் தாய் வழி உறவினர்களால் ஒரு சில சங்கடம் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கின்ற கோவில்களை தரிசிக்கும் வாய்ப்பு உண்டாகும். திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையலாம். ஒரு சிலர் கடன் வாங்கவும் நேரிடும். மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பும் உண்டாகும்.
மேலும் பரிகாரமாக திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வகிளி அர்ச்சனை செய்து நெய் தீபமேற்றி வழிபடுவது நல்லது. சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி காலை வரை. அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 5, 8, 12, 15 மற்றும் 16. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோ.